அடுத்ததாக சிறப்பு உயர்நிலை குழுவின் உறுப்பினர் மற்றும் வள்ளலார் 200 முப்பெரும் விழா மற்றும் வள்ளலார் பண்பாட்டு மைய சிறப்பு உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினர் தமிழ்நாடு அரசு திரு மெய் அருள் நந்தி சிவம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு பொன்னாள். முத்தமிழ் அகாடமியினுடைய முத்தமிழ் விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழன் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதில் இறை சம்மதம் உள்ளதா என்று பார்த்துதான் செய்வான். அந்த விதத்தில் இந்த நிகழ்வு முற்றிலுமாக இறை சம்மதத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற குறிப்பு எனக்கு கிடைத்துவிட்டது. என்னுடைய சக உறுப்பினரான வள்ளலார் வழித்தோன்றல் ஐயா உமாபதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த விழாவில் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய உமாபாரதி அம்மையார், பாரதியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர், பரிதிமார் கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர், அவர் வர இருக்கின்றார். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சிறப்புகள் செய்ய இருக்கின்றார். அம்மா வந்துட்டீங்களம்மா, முன்னாடி வாங்கம்மா. அம்மா வந்துட்டாங்க. அம்மாவுக்கு ஆயுசு 1000. இந்த விழாவுக்கு ஐயா உமாபதி இவருடைய சிறப்பை நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். நம்மள எல்லாருக்குமே ஓரளவுக்கு வள்ளல் பெருமானை பற்றிய செய்தி, வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்கும். வள்ளலாரை வளர்த்து ஆளாக்கியவர் அவருடைய மூத்த சகோதரர் சபாபதி பிள்ளை. வள்ளலாருடைய வரலாற்றில் 35 ஆண்டு காலம் சபாபதி பிள்ளையுடைய அந்த வரலாறோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது. சின்ன சின்ன விஷயங்கள், வள்ளலார் சரியாக படிக்க மாட்டேன்றாரு, அவரை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியருக்கே பாடம் சொல்லி கொடுக்குறாரு, இவனுக்கு வீட்டில் சாப்பாடு போடாத, இவனை வீட்டை விட்டு துரத்துன்னு கண்டித்து, அதன் பிறகு ராமலிங்க அடிகளார் அண்ணன் இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு பின்பக்கமாக வந்து அவங்க அந்நியார்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போன அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த சபாபதி பிள்ளையினுடைய வழித்தோன்றல் தான் நம்முடைய உமாபதி அவர்கள். வள்ளலார் பசித்து இருந்த சமயத்தில் எல்லாம் இவங்க அழுதுகிட்டே சாப்பாடு போடுவாங்களாம். நீ வீட்டோடு இருந்தன்னு சொன்னால் நீ சுடுசோறு போடுவேன் உனக்கு, அண்ணா வெளியில் போகிற வரைக்கும் போனதுக்கு பின்னாடி திருடனை போல் பின்பக்கம் வந்து அங்கே வந்து உனக்கு நான் ஆறிப்போன சாப்பாடை போட வேண்டி இருக்கே, நீ அண்ணன் மனம் கோணாதவாறு நடந்து கொள்ளக்கூடாதா ராமலிங்கம்னு சொல்லி கேட்டது எங்களுடைய 5வது தலைமுறை பாட்டி தான். வள்ளல் பெருமானார் உலகத்துக்கே அன்னம்பாளிப்பு, இன்னி வரைக்கும் அணையா அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கு. அந்த வள்ளலார் பசித்திருந்த காலத்திற்கு அவருடைய பசியை ஆற்றுவித்த குடும்பம் ஐயா அவருடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழித்தோன்றல் எப்படி பாரதியார் குடும்பத்தை சார்ந்தவரும் பரிதிமார் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்களோ, அதுபோல வள்ளலார் குடும்பத்தில் இருந்து ஒருவர் வந்து இந்த இடத்தில் சிறப்பு செய்கின்றார் என்பது முழுக்க முழுக்க இந்த நிகழ்வு இறை சம்மதத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதாகவே நான் பார்க்கின்றேன். சிறிய செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வள்ளல் பெருமானாருடைய ஐயா வந்திருப்பது அப்படிங்கிறது எதுக்கு நான் தனித்துவமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல கிருபானந்த வாரியார் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது திருவிக்கா குடும்பத்தில் இருந்து வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் யாராவது வந்திருக்கலாம். ஆனால் வள்ளலார் குடும்பம் வந்து சத்திய சாட்சியாக நான் சொல்வதற்கு காரணம், தமிழ் என்ற சொல்லுக்கு விளக்கம் என்னன்னு கேட்ட சமயத்தில் தமிழ் என்ற சொல்ல 5 அக்ஷரமாக பிரித்து இத் கூட்டல் ஆ கூட்டல் இம் கூட்டல் இ கூட்டல் இழ் அப்படின்னு அதை பிரித்து இத்துக்கு என்ன பொருள், ஆவுக்கு என்ன பொருள், இழுக்கு என்ன, மீக்கு இம்முக்கு என்ன பொருள், ஈக்கு என்ன பொருள், இழுக்கு என்ன பொருள், இந்த பொருளெல்லாம் உள்ளே அடங்கி இருக்கின்ற காரணத்தினால் அது தமிழ் என்று ஆகியது. அதை தொடர்ந்து சொன்னால் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லும் பொழுது அது அமிழ்து 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 என்று ஆகின்றதுன்ற 17 பக்க விளக்கத்தை கொடுத்தவர் ஐயா ராமலிங்க அடிகளார். அவருடைய வழித்தோன்றல் இந்த இடத்துக்கு வந்து சிறப்பிப்பது என்பது முத்தமிழ் அகாடமி நடத்தக்கூடிய இந்த முத்தமிழ் விழாவுக்கு எந்த அளவுக்கு அவருடைய உள்ள தூய்மை இருந்தால் இப்படி ஒரு விஷயம், இது யாருமே நாங்கள் கூப்பிடல, யாருமே நாங்கள் சொல்லி வச்சு ஏற்பாடு பண்ணலை, விழா அழைப்பிதழ் எல்லாருக்கும் போனது, நானும் அனுப்பி வச்சேன்.
ஐயா ஃபோன் பண்ணார், நல்ல ஒரு அற்புதமான விழாவாக இருக்கே, நானும் வளர்ந்து கலந்து கொள்ளலாமான்னு கேட்டார். ஐயா, வள்ளலார் வழித்தோன்றல் கலந்துக்கிறதுக்கு தடை ஏதும் உண்டா, வாங்க நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐயா அவர்களை இன்றைய தினம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஐயா அவர்கள் இந்த குழந்தைகளை சிறப்பித்தும் வாழ்த்தியும் ஒரு சில வார்த்தைகள். நம்முடைய வள்ளலார் வழித்தோன்றல் ஐயா உமாபதி அவர்களுக்கு முத்தமிழ் அகாடமியின் நிறுவனர் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். ஐயா அவர்கள் முத்தமிழ் அகாடமியை வாழ்த்தியும், நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை வாழ்த்தியும், இந்த குழந்தைகளை எல்லாம் வாழ்த்தியும், வந்திருப்போர் அனைவரையும் வாழ்த்தியும் இந்த விழா சிறக்க ஒரு சில வார்த்தைகள் கூறுகின்றார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தமிழ் உலகினுடைய முதுமொழி, முதல் மொழி என்பது தீர்க்கமாக முடிவான ஒன்று. அப்படிப்பட்ட அந்த தமிழை லண்டன் மாநகரிலே நமது முத்தமிழ் அகாடமி என்று தொடங்கி ரமேஷ் ஐயா, டாக்டர் ரமேஷ் ஐயா அவர்கள் தொடங்கி இங்கே 3ஆம் ஆண்டு விழாவாக நடத்துவது பெருமைக்குரியது. ஐயா அவர்களை பொறுத்தவரை, எம்பெருமானை பொறுத்தவரையில் தமிழ் என்பது அவரே சொல்லியிருக்கின்றார். தமிழ் என்கின்ற இந்த மொழி குடும்பத்திலே தான் பெருமையாக இருக்கின்றது, பிறந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே நான் கலந்து கொள்வதில் பெருமை அடைகின்றேன். அதுவும் இல்லாமல் அந்த அழைப்புதழில் உமா பாரதியினுடைய பெயரை பார்த்தவுடன் அவர்களுக்கு உடனே நான் தகவல் அனுப்பினேன். தங்களை சந்திப்பதற்கும் தங்களுடைய வாழ்த்தை பெறுவதற்கும் நான் நிச்சயமாக வருகிறேன் என்று. அதே போல் இவர்கள் சைவத்தை பரப்புவதிலும் வள்ளலார் கொள்கையை பரப்புவதிலும் மேகண்ட தேவன் IAS அவருடைய மகனார் திரு அருள்நந்தி சிவம் அவர்கள் தமிழை அவ்வளவு சுவைப்பார்கள். அவருடைய பேச்சை கேட்பதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆகவே தான் நாங்கள் இங்கே கலந்து கொண்டோம். அதே போல் அரசாங்கத்தினிடத்திலே சைவத்தை பரப்புவதற்கும் தமிழை பரப்புவதற்கும் வள்ளலாருடைய நல் ஒழுக்கங்களை பரப்புவதற்குமாக பல்வேறு விஷயங்களே உழைத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு பிள்ளைகள் அருமையாக நாட்டியம் ஆடினார்கள். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் இன்றைக்கு இருக்கின்ற தொழில்நுட்பம்தான். இவர்கள் இப்பொழுது அந்த ஆடிய ஆட்டத்தை பதிவு செய்து வைத்து கொள்ளுங்கள், அடிக்கடி போட்டு பாருங்கள். ஏனென்றால் ஒரு மேடையில் ஏறி ஆடுவது என்பது மிக 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 அற்புதமானது. இளமையிலே அது கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை நீங்கள் வீட்டிலே போட்டு அடிக்கடி காட்டுங்கள். ஏனென்றால் மேடையில் ஏறுவது தான் வாழ்க்கை. அது நோபல் பரிசு பெறுவதற்காக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், உலகமெல்லாம் போவதாக இருக்கட்டும், அது மேடையில் வீட்டிருப்பது தான். அது ஆரம்பத்தில் இங்கே வந்திருக்கின்றது. அதுவும் முத்தமிழுக்காக ஆடிய ஆட்டங்கள், இறைவனோடு சேர்த்து ஆடிய ஆட்டங்கள். நாமெல்லாம் சொல்லுவோம், தமிழ் என்பது ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. 6 லட்சம் பாடல்களுக்கு மேல் தமிழ் பிரமாதமான பாடல்கள் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. தமிழ் வாழ வேண்டுமென்றால் ஆன்மீகம் இருக்க வேண்டும், ஆன்மீகம் இருக்க வேண்டால் தமிழ் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அரசிடத்திலெல்லாம் சொல்லி இன்றைக்கு எங்குமே ஆன்மீகம் கலந்த தமிழ் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இனி நாடும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி நோக்கி போகுது. ஆக நம்ம பிள்ளைங்களுக்கு உத்தரவாதம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒழுக்கத்தை நம்ம அங்கேருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்றைக்கி 19ஆம் நூற்றாண்டில் பிறந்த வள்ளலார் நம்ம ஏன் தூக்கி பிடிக்கிறோன்னா, ஒழுக்கத்தாலே நிரப்புங்கள்ன்றாரு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒழுக்கத்தை உள்ள உடம்புக்குள்ளே போட்டுக்கிட்டே இருங்க, அது உங்களுக்கு பல விஷயங்கள் வருன்றாங்க. ஆக அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நல்ல நிலைக்கு வருவாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கு தியானம் மூலம், யோகத்தின் மூலம் நான் பிள்ளைங்க எல்லாரும் பார்த்தேன். அவங்க எல்லாருமே நல்லா வருவாங்க. நான் அவ்வளோ தூரம் வாழ்த்திருக்கேன். இது அவர்களுக்கு கிடைத்த எங்களுடைய ஒரு பெருமையான விஷயம். நிச்சயமாக நல்லா வருவாங்க, உலகமெங்கும் செல்வாங்க, எல்லாம் செயல்கூடும், எல்லாம் பெறுவார்கள். நிச்சயமாக அது என்னுடைய வாழ்த்து. நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரப்போகிறேன். இந்த பிள்ளைங்களும் என்னை சந்திக்கும் போதெல்லாம், ஐயா நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி நான் இந்த வெற்றியை பெற்றிருக்கேன், நான் +2ல் ஜெயிச்சிட்டேன், நான் டிகிரியில் ஜெயிச்சிட்டேன், இன்றைக்கி அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் கூட வெறும் வள்ளலாருடைய அந்த ஒரு ஆயிரக்கணக்கான ஒழுக்கங்களை உள்ளே வாங்கினதுனால இன்றைக்கி நாங்கள் அமெரிக்காவில் சுகமாக இருக்கோம். அமெரிக்காவில் 2 ஹோட்டல்கள், ஒரு டம்டி ஸ்கூலு, வீடுகள் என்று நாங்கள் நிறைவான வாழ்க்கை. அதெல்லாம் சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட நிறைவான. ஆனால் வெறும் வள்ளலாருடைய ஒழுக்கங்கள் தான், திருக்குறள் சொன்ன ஒழுக்கங்கள் தான், தமிழ் கொடுத்த ஒழுக்கங்கள் தான்.
ஏன்னா இந்த ஒழுக்கங்களை நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்டது. காலையில் எழுந்தவுடனே நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு வெளியில் போய் சுத்தப்படுத்துவோம். நான் அமெரிக்காவில் பார்க்குறேன், ஒருத்தர் கூட வந்து வெளியில் வந்து சுத்தமே படுத்த மாட்டாங்க. பண்ணுவாங்க 11 மணிக்கு 12 மணிக்கு மெதுவாக புல் வளர்ப்பாங்க. ஆனால் நான் எழுந்தாச்சு என் இறைவன் உள்ளே வரணுன்ற அந்த கலாச்சாரம் கிடையாது. பல கலாச்சாரங்களில் இங்கே தான் இருக்கும், எல்லாமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள். தமிழில் பிறந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க. இந்த குழந்தைகளுக்கு வருங்காலம் அவ்வளோ சுபிட்சமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கணும் என்று எம்பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதை விட வேறு என்ன இருக்கிறது? முதலாவதாக தலைமை முனைவர் கவிஞர் இரா உமாபாரதி அவர்கள் மகாகவி பாரதியார் மற்றும் பரிதிமார் கலைஞர் வம்சாவளி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முனைவர் சே சு நா சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ் பேராசிரியர் வேல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரி ஆவடி. திருமை அருள்நந்தி சிவம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முனைவர் ஆ ஜெசிந்தா ராணி இணை பேராசிரியர் மற்றும் தமிழ் ஆய்வுத்துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கவிஞர் கி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
கவிஞர் விஜயகிருஷ்ணன் ஊடகவியலாளர் மற்றும் துணை செயலர் சென்னை கம்பன் கழகம் அவர்களை மேடைக்கு அன்புடன் நினைக்கிறேன். ஐயா வந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர். நான் இந்து உயர்நிலை பள்ளி திருவல்லிக்கேணியில் இருந்தேன். ஐயா வந்து அறிவியல் ஆசிரியர். இருந்தாலும் வந்து தமிழ் மீது ஆர்வம் வந்து ஏராளம். அதனால் ஐயாவை எனக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. ஸோ ஒரு அண்ணன் இங்கே இருக்கார், ஒரு மூத்த அண்ணன், இன்னொரு அண்ணன் இன்றைக்கி வர முடியல. அவர் இவருடைய மாணவர் தான். அதனால் எங்களுக்கு எல்லாரையும் நல்லா தெரியும். இப்போ வந்து ஐயா தொடர்ந்து வந்து தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நோக்க உரை, அதாவது முத்தமிழ் அகாடமி, இன்னும் சாதாரணமாக சொல்லணுன்னா முத்தமிழ் அகாடமி யார், இல்லை நான் யார், எங்கள் குழு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு நிறைய நேரம் எடுத்துக்காமல், ஏன்னா சிறப்பு விருந்தினர்கள்லாம் நிறைய நமக்கு அன்பான பேச்சுகள் பேச வேண்டியிருக்கு. அதனால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முத்தமிழ் அகாடமியின் நோக்கம் அல்லது இலக்கு வந்து தமிழ் மொழி, கலைகள் மற்றும் தமிழ் பண்பாடு இதை வந்து உலகெங்கும் பறைசாற்றுதல், கொண்டு சேர்த்தல். இது வந்து எல்லாரும் தானே இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு முன்னோடியாக இருக்கும் அனைத்து தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் எங்களுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்த்துக்கள் இருந்து எங்களை கையை பிடிச்சி கூட்டு போவாங்க. நாங்கள் இப்போ ஐயா சொன்ன மாதிரி 2 வருடம் தான் முடிவடைந்து 3வது வருடம் காலடி எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். அப்புறம் எங்களுடைய இதை எப்படி செயல்படுத்த முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொழியை எப்படி நம்ம சொல்லித்தர்றது, நமக்கு வந்து ஆசிரியர்கள் தேவை. முத்தமிழ் அகாடமியின் ஆசிரியர்கள் வந்து மரபு மொழி கல்வியாளர்கள். அது ஏன் மரபு மொழி கல்வியாளர்கள் சொல்கிறேன்னா, இங்கிலாந்தில் மற்றும் அயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தாய்மொழியான தமிழ் மொழியை இங்கே இருக்கிற மாதிரியே பேசும் சந்தர்ப்பம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் எல்லாமே ஆங்கிலம் பேசுவாங்க, வெளியே போனால் எல்லாம் ஆங்கிலம் பேசுவாங்க, ஆங்கில நண்பர்களும் இருப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. தடுக்கி விழுந்தா தமிழ் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கேட்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது தமிழ் மொழி மரபு மொழி, நம்ம மரபு மொழியை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி சொல்லி தான் மரபு மொழி கல்வியாளர் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க. எல்லாமே மிகுந்த திறமைசாலிகள், அதீத ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. 2 பக்கம் இருக்கிறாங்க எல்லா குழுவும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க அமைப்பாளர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்களுடைய உதவியால் தான் இது வந்து சாத்தியமாகுது, அந்த இலக்கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து அயலகத்தில் இருக்கும் மாணவர்கள், குழந்தை செல்வங்கள் வந்து
மொழியை கற்றுக்கிறது, எந்த மொழியை கற்றுக்கிட்டாலும் அவங்க கற்றுக்கொள்ளும் விதம் வந்து ஒலி வடிவில் தான் கற்றுக்கிறாங்க, எழுத்து வடிவில் கற்றுக்கிறது இல்லாமல். இப்போ நீங்கள் மற்ற மொழிகள், இப்போ ஜெர்மன், ஸ்பானிஷ் அந்த மாதிரி வந்து ஒலி வடிவில் கற்றுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எழுத்து வடிவில், இப்போ நான் படித்தது, நம்ம எல்லாரும் படித்தது அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து சில பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லண்டனில் இருக்கும் ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் ஆர்வலர் திரு ஞானமுருகன் ஐயா அவர்கள் வந்து ஒலி வடிவில் தமிழை எப்படி கொண்டு சேர்ப்பது எளிதாக அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு மொழியின் ஓசை அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காரு. அந்த புத்தகத்தின்படி, அதனுடைய பாடத்திட்டத்தின்படி தான் முத்தமிழ் அகாடமி செயல்பட்டு வருகிறது. இதில் வந்து எங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. ஏன்னா நாங்கள் எழுத்து வடிவிலையும் படிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒளி வடிவிலையும் சொல்லித்தரப்போ வந்து அவங்களுக்கு அந்த இதில் சொன்ன மாதிரி எழுத்து கூட்டல் எல்லாமே வந்து உயிர்மை, எப்படி உயிர்மை சேருது எல்லாமே தெரியுது. அவங்களால எளிதில் படிக்க முடியுது, பேச முடியுது. அதெல்லாம் வந்து நாங்கள் கண்கூட பார்க்குறது மிக மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. இதை தவிர வந்து மரபு மொழி கல்வியாளர்கள் வந்து இப்போ அவங்க இப்போ இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா முக்காவாசி இடத்துல வந்து தமிழ் ஆர்வலர்கள் வந்து தன்னார்வலராக பணிபுரிந்து தமிழை சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து முறையே இங்கே இருக்கிற நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் தமிழ் ஆசிரியர்கள் மாதிரி வந்து அந்த பயிற்சி அதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதிகமாக இல்லை. ஸோ அதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கிறவங்க இங்கிலாந்தில் இருக்கிற துறையில் வந்து அறிவுத்துறை, அப்போ வந்து நம்ம எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்னு அவங்க தனியாக எடுத்துக்கிட்டு பல்வேறு இடத்துல இங்கிலாந்தில் இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் பிற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து முதலாம் நிலை வந்து பயிற்சி கொடுத்தோம். அதில் வந்து அனைவரும் சந்தோஷமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நம்ம சினிமாவில் சொல்கிற மாதிரி ஜப்பானில் கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி எல்லா இடத்துல இருந்து தான் வந்தாங்க. அது உண்மை, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். ஆஸ்திரேலியாவிலேருந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க இந்த திட்டத்தில். அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து துபாய் பள்ளிக்கூடத்துலேருந்து 10 பேர் வந்தாங்க, அப்புறம் அமெரிக்க பள்ளிக்கூடத்துலேருந்து 2 பேர் வந்தாங்க, அப்புறம் இங்கிலாந்தில் சிதறி கிடக்கும் எல்லா இடத்துலேருந்து வந்து அது மிக பயனுள்ளதாக அமைந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் முறையாக உலக அளவில், இணைய அளவில் தமிழ் ஆசிரியர்களுக்கான பேச்சு போட்டி வச்சோம். நாங்கள் எப்போவுமே மாணவர்களுக்கு நிறையா இருக்கும், ஆசிரியர்களுக்கு இருக்காது. மறுபடியும் வந்து ஆசிரியருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள வந்து இன்னும் நிறையா, அதாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறதோட நம்ம வணங்க வேண்டிய செயல்கள் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம யார் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது, நம்மளே இன்னும் வெளிச்சத்துக்கு வரலன்ற மாதிரி இருக்கும்போது அதனால் அமைதியாக இருந்துருவோன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லணுன்றதுக்காக இதை பண்ணது. அதுலேயும் பிரம்மாண்டமான பங்கெடுப்பு, எல்லோரும் ரொம்ப அருமையாக கலந்துக்கிட்டு நல்லா இருந்தது அந்த இது. இப்போ இந்த தமிழ் ஆசிரியர் இதெல்லாம் வந்து திரும்பவும் வந்து நீ யார், நீ என்ன, உன்னுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து இங்கே உட்காந்துருக்காங்க முதல் ரோவில். அப்பா வந்து கணித பேராசிரியர், இப்போ வந்து ரிட்டையர்டு, பணி நிறைவு செய்த கணித பேராசிரியர். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அதிகம், நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து ஆசிரியர்கள் அப்படின்னா எங்களுக்கு ஒரு தனி மரியாதை எப்பவுமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு. எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, இங்கேருந்து வந்தது தான் அது அப்படின்றத சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் தமிழ் கலைகள் வந்து நிகழ்ச்சிகள், இப்போ நீங்கள் பார்த்தீங்க பரதநாட்டியம், அதில் வந்து நம்மளுடைய முத்தமிழ் அகாடமியின் பரதநாட்டிய பயிற்சியாளர் ஆசிரியர் வந்து மாதங்கி அவர்கள் வந்து பாடங்கள் எடுக்கிறாங்க இணைய வழியாக. அப்புறம் கர்நாடக சங்கீதம், அதே மாதிரி சங்கீதம் வந்து அவங்களும் வந்திருக்காங்க. சௌமியா சம்பத்குமார் திருமதி அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க நீங்கள் ஏம்சி இல்லைங்க மேடம், திருமதி சௌமியா சம்பத்குமார் அவங்க இணைய வழியிலையும் சரி நேராகவும் சரி கர்நாடக சங்கீதம் சொல்லித்தராங்க. அப்புறம் யோகா பயிற்சிகள் இணைய வழியில் சொல்லித்தராங்க, அது மேடம் வந்திருக்காங்க, ராஜேஸ்வரி மேடம். ஸோ இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பண்பாடு கலாச்சாரம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி ஒரு தமிழ் நிகழ்ச்சிகள் இருக்குது. தமிழ் நிகழ்ச்சிகளில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இல்லை, சினிமா பாடல்கள் சேர்க்குறதே கிடையாது அப்படின்னு முத்தமிழ் விழா இருக்கும் பொழுது முடிவு பண்ணியிருக்கோம். மித்த வேறு விழாக்களில் கொஞ்சம் குதூகலமும் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முத்தமிழ் விழா அப்படின்னு ஒரு எடுக்கும் பொழுது அதில் வந்து சினிமா பாடல்கள் எதுவுமே இருக்காது, எல்லாமே தமிழ் நோக்கத்தோடு தான் இருக்கும். இதை ஒட்டி வந்து பாரம்பரிய சமையல் போட்டி முதல் முறையாக இங்கிலாந்துலேயே வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து வரவேற்பு பயங்கரமாக இருந்தது. 11 போட்டியாளர்கள் எல்லாமே சேர்ந்து கலக்கிட்டாங்க பாரம்பரிய சமையல் போட்டியில். இது வந்து எல்லாமே வந்து முதல் முறையாகன்னு சொல்லி எங்கள் குழுவில் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. கொஞ்சமாக தயவுசெய்து வேறு ஏதாவது பண்ணுறீங்களா, எல்லோரும் பண்ணுறதைங்க எப்போ பார்த்தாலும் புதுசாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம யோசிக்கிறது அந்த மாதிரி இருக்குது, கூட இருக்கிற ஆட்கள் அந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி அப்படியே பழகி போச்சு. அதே மாதிரி முதல் முறையாக சேலை கட்டும் போட்டி வச்சோம் நாங்கள்.
அதுக்கும் பயங்கர வரவேற்பு இருந்தது. அதாவது சேலை கட்டிட்டு வந்து நம்ம ரேம்ப் வாக் மாதிரி ஃபேஷன் ஷோவில் வர்றது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேலையை கட்ட வச்சு அதனுடைய சிறப்புகளை வச்சு சொல்ல வச்சு அவங்களுடைய கதைகளெல்லாம் சொன்னாங்க. இது வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கின சேலை, இது வந்து கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கினது, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, என் தம்பி வாங்கி கொடுத்தது, அதெல்லாம் சொல்லி அந்த சேலை அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங்காக, சும்மா ஒரு கிளாத் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷ்னல் பாண்டிங்காக இருக்கிறத வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த நிகழ்ச்சி. ஸோ இதில் தான் வந்து பண்ணுறோம். அப்புறம் வந்து முத்தமிழ் விழா இங்கே சென்னையில் பண்ண மாதிரி போன வருஷம் வந்து செம்ஸ்வர்ட் இங்கிலாந்தில் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம பட்டிமன்றங்கள் நடத்திருந்தோம். நம்ம புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. தமிழ் ஆர்வலர் குழு அப்படின்னு அங்கே பர்மிங்ஹாமில் இருக்குது. அந்த குழுவோடு இணைந்து புலவர் ராமலிங்கம் ஐயா தலைமையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்டிமன்றம் ஒன்று நடைபெற்றது. அங்கேயும் கலை நிகழ்ச்சிகள் இது மாதிரி நடைபெற்றன. ஸோ இது வந்து இருக்குது. அப்புறம் இப்போ நமக்கு குழுவில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணுன்னா முதல்ல வந்து திருமதி சுவாதி பார்த்திங்கன்னா மரபு மொழி கல்வியாளர். அவங்க வந்து அங்கே இருக்கிற எஜுகேஷன் ட்ரைனிங்கில் வந்து லெவல் 3 ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கே நம்ம இப்போ 10வது 12வது மாதிரி அங்கே 10வது வந்து ஜிசிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, 12வது வந்து ஏ லெவல் சொல்லுவாங்க. அதில் ஜிசிஎஸ்சி பரீட்சை போர்டில் வந்து அவங்க எக்ஸாமினர் அவங்க. ஸோ அது வந்து இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த போஸ்ட்டு கிடைச்சது. அது வந்து முத்தமிழ் அகாடமிக்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. ஏன்னா அதை நோக்கி தான் மக்கள் போயிட்டுருப்பாங்க ஜிசிஎஸ்சி அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து மிகவும் நாங்கள் வந்து பெருமைப்படும் விஷயம். அவர்களுடைய தம்பி இங்கே வந்திருக்காரு. ஸோ அந்த பெருமையெல்லாம் அவர் வாங்கிக்கலாம். அவங்க லண்டனில் இருந்தாலும் அந்த தம்பி அவர் போய் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ 3 நபர்கள் மொத்தமாக சேர்த்து சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க எப்போவுமே ஒரு அப்படியே 3 தான் இருப்பாங்க. யாருன்னா திருமதி பவித்ரா, திருமதி யசோ அண்ட் திருமதி சுஜா. இவங்க வந்து அந்த பாரம்பரிய சமையல் போட்டியில் வந்து 3 பேரும் நடுவர்களாக இருந்தாங்க. 3 பேருக்கு பார்த்திங்கன்னா சமையல் கலை வல்லுநர்கள். இப்போ பவித்ரா அவங்க வந்து பேசல்டன் அப்படின்னு ஊரில் இருக்காங்க. அங்கே வந்து பவித்ரா அப்படின்னு கேட்குறதோட பிரியாணி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது பிரியாணினாலே நமக்கு ஒரு இது இருக்குது. இதை வச்சு இப்போ வருகிற மார்ச்சில் வந்து பிரியாணி போட்டி ஒன்று பண்ணுறோம். அதை எப்படி தமிழில் இணைக்கிறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், பொறுமையாக சொல்கிறேன். பிரியாணிக்கும் தமிழுக்கும் முத்தமிழ் அகாடமிக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் நினச்சிங்கன்னா வருது. அதுவும் முதல் முறையாக அப்படின்னு தான் வருது. பிரியாணி போட்டி இது வரைக்கும் யாரும் நடத்தவே இல்லை. ஸோ அடுத்தது வந்து திருமதி சுஜா அவர்கள். இவங்களும் பார்த்திங்கன்னா சமையல் கலை வல்லுநர். இவங்க ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்த லட்டு வந்து செம ஹிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா பண்டங்களும் பண்ணுவாங்க, எல்லாமே சமையல். ஸோ இவங்க வந்து பாரம்பரிய சமையல் போட்டிக்கு நடுவர்களாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் திருமதி யசோ அவர்கள். யசோ பார்த்திங்கன்னா யசோ சூப்பர் கிச்சன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க. அதில் வந்து சமையல் குறிப்புகள் எல்லாம் போடுவாங்க. ஆனால் அந்த எந்த சமையல் குறிப்பு யார் பேட்டி என்ன பண்ணாலும் முதல்ல எடுத்தோடனே ஒரு திருக்குறள் தான் ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா எப்படி இவங்க எப்படியாவது வந்து இதை கனெக்ட் பண்ணி ஒரு குறளை எடுத்துடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரை கேட்டாலும் ஒரு குறள் அப்படி வந்து சொல்லிவிடுவாங்க. அது வந்து சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி எங்கேயோ சுற்றி வர்றது கிடையாது, கரெக்டாக அடிப்பாங்க. ஸோ அதில் வந்து கை தேர்ந்தவர்கள் இந்த 3 பேருமே வந்து ஒன்றா இருப்பாங்க. அந்த 3 பேரும் இருக்கிறது எங்களுக்கு மிகவும் பெருமை. இப்போ இன்னொரு நபர் இருக்காங்க. அவங்க வந்து திருமதி தீபா. இவங்க தான் பாரம்பரிய சமையல் போட்டியில் முதல் பரிசு வென்றவர். அவங்க பார்த்திங்கன்னா எங்களை பார்த்துட்டு இந்த முதல் முறையாகன்னு சொல்லி டயர்டாகிட்டு இதை நானும் வந்து சேர்ந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி வாங்க தாராளமாக வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து இப்போ ஆக்கப்பூர்வ கல்வியில் வந்து தலைமையாளராக இருக்காங்க. அவங்கள பற்றி இன்னொரு செய்தி ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். அதை தவிர இப்போ இங்கே சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற டீம் பார்த்திங்கன்னா திருமதி விஜயலட்சுமி அவர்கள், திருமதி சௌமியா, திருமதி மாதங்கி, திருமதி ராஜேஸ்வரி, திருமதி வினோதினி, திருமதி உமா, இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் தான் மிகப்பெரிய பலம். அதாவது எப்படி நம்ம யோசித்து செயல்படுறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம், ஆனால் அவங்க சொல்லுவாங்க நல்ல புதுசாக யோசிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, யார் வேணாலும் எழுதிட்டு போனோன்னா டைரியாக வீட்டில் வச்சுக்கலாம். அதை செயல்படுத்துறதுக்கு அதே ஒரு எண்ணமுள்ள அந்த ஆர்வமுள்ள ஒரு கடின உழைப்பாளியான ஒரு குழு இருப்பதில் எனக்கு மிகவும் பெருமை முத்தமிழ் அகாடமியில். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய தமிழ் ஆசிரியர்கள் சங்கம் அப்படின்ட்டு ஒரு துவங்கியிருக்கோம் நாங்கள். அது துவங்கிறது வந்து இன்றைக்கி தான் துவக்க விழா. அது அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் அந்த உலகளாவிய தமிழ் ஆசிரியர்கள் சங்கத்தை துவக்கி வைக்கிறதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் வாழ்த்துகளிலும் அதை நான் தொடங்க ஆசைப்படுகிறேன்.
உலகளாவிய தமிழ் ஆசிரியர்கள் சங்கத்தில் வந்து நிறைய தீர்மானங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய வரிசை இருக்குது. அதில் ஒரு 2-3 சொன்னோம்னா, இப்போ இங்கே இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள், அதாவது தமிழ்நாட்டில் அது உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களையும் இங்கிலாந்தில் இருக்கிற தமிழ் ஆசிரியர்களையும் எப்படி இணைத்து ஒன்றாக செயல்படுவது. ஏன்னா ஒருத்தர் இருக்கிற ஆற்றல் மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது. இப்போ மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ சொன்ன மாதிரி அந்த முதல் நிலை பயிற்சி வந்து ஆசிரியர்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பட்டிமன்றங்கள், நான் தான் தமிழ் ஆசிரியர்களுக்கு பட்டிமன்றம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பட்டிமன்றங்கள் பண்ணலாம், இணைய வழியாக ஒரு கருத்தரங்கம் செய்யலாம். அப்புறம் ஆண்டு மலர் ஒன்று வெளிவிட்டு அதில் வந்து அவங்களுடைய கவிதைகள், எழுத்துக்கள் இதெல்லாம் கொண்டு வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர்களுக்கு நம்ம ஒரு அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி சில செய்திகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2-3 மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டே இருக்கும். இதை அடுத்து வந்து இப்போ வந்து நான் திருமதி தீபா அவர்கள் வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க வந்து சொன்ன மாதிரி ஆக்கப்பூர்வ கல்வி தலைமையாளர். இதை எப்படியாவது வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அது இந்த இந்த நம்ம கூட குழுவில் சேர்ந்ததுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெட்டி அப்படின்னு ஒன்று வந்து நாங்கள் மறுபடியும் இன்றிலிருந்து துவங்க இருக்கிறோம். அதுவும் சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில். இந்த தமிழ் பெட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஆங்கில வார்த்தைகளில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ABCD, அதில் வந்து எனக்கு ஒரு விளையாட்டு சாதனம் கிடைக்கணும் அப்படின்னா அது எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. இப்போ லெகோ ஒன்று சொல்கிறதும் இருக்குது, ஒரு அட்டையில் பண்ணது இருக்குது, ஒரு பெரிய வடிவில் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து அவ்வளோவா முக்கியமாக அயல்நாட்டில் வந்து இல்லவே இல்லை. ஆக்சுவலாக எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்கல. இப்போ நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்போ இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னா அந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்குறதுக்கு ஒன்று கையில் எழுதி பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைனா அதை பேப்பரில் கட் பண்ணி அதை வந்து எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதற்காக அவங்க வந்து ஒரு 11 வகையான விளையாட்டுகள் வந்து அவங்களே தயார் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மணி மாதிரி இருக்கும். அந்த மணியை எடுத்து ஒன்றா சொருகிறது. ஒன்று தா மீ எல் அப்படின்னா தமிழ் அப்படின்னு. அதேமாரி ஆ இம் மா அப்படின்னு எடுத்துருந்ததுன்னா இங்கே ஒன்றத்தை எடுத்து அதில் வந்து இதுதான் ஆ இதுதான் இம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி அதை வந்து எடுத்து அதை அந்த காந்த சக்தியில் எடுத்து, அது எல்லாமே விளையாட்டு பொருட்கள். ஆனால் தமிழை வந்து இவ்வளவு க்ரியேட்டிவாக இவ்வளவு ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியும் அப்படின்றது வந்து முதல் முறையாக இப்போ தான் நாங்கள் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். அது நான் சொன்ன மாதிரி முதல் முறையாகன்றது வந்துடுது எப்படியாவது, அதை ஒன்றும் தவிர்க்க முடியலை. அந்த தமிழ் பெட்டி வந்து நிறைய தயாராகிட்டுருக்கு. இப்போ தமிழ் பெட்டியோடைய ஒரு சாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். அதை வந்து மறுபடியும் சிறப்பு விருந்தினர் தலைமை அவர்கள் அனைவரும் மத்தியில் இதை துவங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன்.